அருமை சகோதரி பர்வீன் சுல்தான் அவர்களுக்கு என் குரலின் மூலமாக தர்ஷினியின் சார்பாக மறக்க முடியாத பரிசை கொடுத்தனுப்ப விரும்புகிறேன். அவர் நினைத்தாலும் இதை யாருக்கும் கொடுக்க முடியாது. வாழ்நாளெல்லாம் அதை கேட்டு கேட்டு ரசித்து கொண்டே இருக்கும்படியான ஒரு மறக்க முடியாத பரிசை நான் கொடுக்கிறேன். தர்ஷினியினுடைய அல்லையரே இங்கே தன் குரலில் மூலம் வசீகரமாகவும் கருத்துக்கள் வசீகரமாகவும் உரையாற்றி நானும் மழை துளியா அல்லது சிற்பியா என்று என்னை யோசிக்க வைத்திருக்கக்கூடிய என் அருமை சகோதரி, நாம் செல்ல வேண்டிய பயணம் இன்னும் தொலைவானது. நாங்கள் ஏற்கனவே எழுந்துவிட்டோம். இன்னும் வேகமாக பறக்க எங்கள் சிறைகளை விரிக்க தயாராக இருக்கிறோம். ஆனாலும் எங்களிடம் கவனம் என்ற சொல்லை மேலும் கூர்மைப்படுத்தி அதை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத அளவிற்கு செய்த என் அன்பு சகோதரி பர்வீன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இறுதியாக நம்முடைய பர்வீன் மேடம் அவர்களுக்கு இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் அவர்கள் வந்து வாழ்த்து தெரிவித்தால் எப்படி இருக்கும்? தர்ஷினியினுடைய அணியர்களே, இங்கே குடியிருக்கின்ற மாநகர மாவட்ட கழக தோழர்களே, பர்வீன் அவர்களுடைய பேச்சை கேட்ட பொழுது இப்படியும் தன்னம்பிக்கை ஊட்ட முடியுமா என்ற ஆச்சரியம் என்னையே தொலைச்சிட்ட மாதிரி நான் உணர்றேன். இந்த தன்னம்பிக்கையை தமிழ்நாடுடைய இளைஞர்கள் மூலமாக இளைஞர்களுக்கும் அனைவருக்கும் ஊட்டும் பொழுது நிச்சயமாக நாங்கள் ஆற்றி வரக்கூடிய நான் முதல்வர் திட்டத்தினுடைய பணிகளும் பர்வீன் அவர்களுடைய வாழ்க்கைகளும் நிச்சயமாக கலந்து வளமான தமிழகத்தை உருவாக்கணும்னு நம்புகிறேன். நிச்சயமாக பர்வீன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறேன். வணக்கம்.